ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் இன்ஃபோ. ரொம்ப நாளைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, தமிழக துறைமுகத்துல ஜாப் வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தாங்க இது. இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்தியன் போர்ட்ஸ் அசோசியேஷன்ல வெளியிட்டிருக்காங்க. இதுல பார்த்தீங்கன்னா, எக்ஸிக்யூட்டிவ் லெவல்ல பார்த்தீங்கன்னா, ஆட்கள தேர்வு செய்றாங்க. வேரியஸ் மேஜர் போர்ட்ஸ் இன் இந்தியா, அதாவது இந்தியாவுல மேஜரா எங்கெங்க போர்ட்ஸ் இருக்கோ, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜாப் லொகேஷன் இருக்கும். நம்மளுடைய தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் சென்னை, தூத்துக்குடியில ஜாப் லொகேஷன் இருக்கு. இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் பார்க்கக்கூடிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல குடுக்குறேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்றேன், போயிட்டு பாருங்க. இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா, அசிஸ்டன்ட் செக்ரட்டரி லெவல்ல ஆட்களை தேர்வு செய்றாங்க. இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா, மினிமம் வந்துட்டு 50,000 கொடுக்குறாங்க. மேக்ஸிமம் வந்துட்டு 1,60,60,000 வாங்க முடியும். இதுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சென்னை போர்ட்ல ஒரு வேகன்சி இருக்கு. இது பார்த்தீங்கன்னா, யூஆர் வந்து கொடுத்துருக்காங்க. இங்க உள்ள எல்லா வேகன்சியும் பார்த்தீங்கன்னா, கம்யூனிட்டி வரைய பிரிச்சிருக்காங்க. இந்த வேகன்சி பார்த்தோம்னா யூஆர்ல கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, விவோ சிதம்பரம் போர்ட். இது பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடியில இருக்கு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு வேகன்சி இருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா, யூஆர்ல கொடுத்துருக்காங்க. இப்போ யூஆர்ல இருந்துச்சு அப்படின்னா, இந்த போஸ்டிங் வந்துட்டு யார் வேணாலுமே அப்ளை பண்ணலாம். அதாவது எஸ்சி, எஸ்டி, ஓபிசின்னு சொல்லிட்டு எல்லா பிரிவினருமே பார்த்தீங்கன்னா, யூஆர் உள்ள போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணலாம். ஆனா என்ன அப்படின்னா, யூஆர்ல வந்துட்டு என்ன கட் ஆஃப் வச்சிருக்காங்க, என்ன ஏஜ் லிமிட் வச்சிருக்காங்களோ அதே தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்குமே பொருந்தும். அடுத்து பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் டிராஃபிக். இதுக்கான மினிமம் சேலரி பார்த்தீங்கன்னா 50,000 கொடுக்குறாங்க. இதுக்கான ஜாப் லொகேஷன் பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னையிலே இருக்குங்க. இதுக்கு ஒரு வேகன்சி கொடுக்குறாங்க. இந்த ஒரு வேகன்சியும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எஸ்சி பிரிவினர் கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் பர்சனல் ஆஃபீசர். இதுல பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி இருக்கு. இந்த வேகன்சி பார்த்தீங்கன்னா சென்னை போர்ட்ல இருக்கு. இதுக்கு பார்த்தீங்கன்னா யூஆர்லாம் பார்த்தீங்கன்னா அலோகேட் பண்ணியிருக்காங்க. சோ இந்த வேகன்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, அதாவது அசிஸ்டன்ட் பர்சனல் ஆஃபீசர் பார்த்தீங்கன்னா சென்னை போர்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு ஆன்லைன்ல தான் நம்ம அப்ளை பண்ணணும். அதுக்கான ஸ்டார்டிங் டேட்னு பார்த்தீங்கன்னா 10/1/2025 இருந்துட்டு 31 ஜனவரி 2025 இந்த டேட்டுக்குள்ள நம்ம ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான குவாலிபிகேஷன் பார்த்தோம்னா, இந்த 3 போஸ்டிங்குமே பார்த்தீங்கன்னா மினிமம் வந்துட்டு ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே போதும். இதுக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸுமே தேவை கிடையாது. ஆனா இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிசேபிள் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கம்பல்சரி கிடையாது. இருந்துச்சுன்னா உங்களுக்கு கூடுதல் அட்வான்டேஜ் தான். இதுல பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டிராபிக் மேனேஜர் கேட்டகரியில பாத்தீங்கன்னா 2 இயர்ஸ் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. எதுல அப்படின்னா ஷிப்பிங், அப்படி இல்லைன்னா கார்கோ ஆபரேஷன்ல கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ரயில்வே டிரான்ஸ்போர்டேஷன், அதுக்கப்புறம் கமர்ஷியல் யூசேஜ்ல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து கம்பல்சரி கிடையாது. இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கூடுதல் அட்வான்டேஜ் மட்டும்தான். இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா மினிமம் 18ல இருந்து 30 வயசு வரை உள்ளவங்க ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி இதுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே கொடுத்திருக்காங்க. எஸ்சி, எஸ்டி பிரிவினரா இருந்தாங்கன்னா 5 இயர்ஸ் கொடுத்திருக்காங்க. ஓபிசியில் உள்ளவங்க பாத்தீங்கன்னா, அதாவது பிசி, எம்பிசி, டிஎன்சி இந்த கேட்டகரியில் உள்ளவங்க பாத்தீங்கன்னா 3 இயர்ஸ் கொடுத்திருக்காங்க. இது இல்லாம பர்சனல் வித் டிசபிலிட்டி பர்சனா இருந்தாங்கன்னா 10 இயர்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுலயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்யூனிட்டி வரைய ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்திருக்காங்க. இதுக்கான ஆன்லைன் எக்ஸாமினேஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரீசனிங், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ஜெனரல் அவேர்னஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ்னு சொல்லிட்டு டோட்டலா 100 மார்க் வந்து கண்டக்ட் பண்றாங்க. டோட்டல் டூரேஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 90 மினிட்ஸ் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரேங்க் ஆன்சருக்கு நெகட்டிவ் மார்க்குமே பாத்தீங்கன்னா டிடெக்ட் பண்றாங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1/4 அப்படிங்கிற அடிப்படையில் டிடெக்ட் பண்றாங்க. இதுக்கான மினிமம் குவாலிஃபை மார்க்னு பாத்தீங்கன்னா ஜெனரல் கேட்டகரிக்கு 40%, ஓபிசிக்கு 35, எஸ்சி, எஸ்டி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பர்சனல் வித் டிசபிலிட்டி பர்சனுக்கு 30% மார்க் எடுத்தாலே போதும். இது வந்துட்டு மினிமம் குவாலிஃபை மார்க் மட்டும்தான். இதுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிபிடி டெஸ்ட், அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும். அப்படி இல்லைன்னா இன்டர்வியூ மூலம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு செலக்ஷன் ப்ராசஸ் கண்டக்ட் பண்றாங்க. இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ்னு பாத்தீங்கன்னா யூஆர்க்கு வந்துட்டு 400 ரூபா வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபீஸா வாங்குறாங்க. ஓபிசி, அதாவது பிசி, எம்பிசி, டிஎன்சி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா 300 ரூபா வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபீஸா வாங்குறாங்க. இதுவே எஸ்சி, எஸ்டி, அதுக்கப்புறம் உமன் அப்ளை பண்ற எல்லா உமனுக்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 200 ரூபா வந்துட்டு ஃபீஸா வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாம எக்ஸ் சர்வீஸ்மேன், அதுக்கப்புறம் பர்சனல் வித் டிசபிலிட்டி பர்சனா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு எந்த விதமான ஃபீஸுமே கிடையாது. ஃப்ரீயாவே அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேஜர் போர்ட் சிட்டிஸ், அதாவது மேஜரா எங்க வந்துட்டு போர்ட்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்றாங்க. நம்மளோட சென்னை, தூத்துக்குடியிலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்கும். இந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கான டேட் பாத்தீங்கன்னா 21 டேஸ் பிஃபோர், அதாவது எக்ஸாமுக்கும் 21 டேஸ் பிஃபோர் தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டிமேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷன் நீங்க அட்டன் பண்ண போறீங்க அப்படின்னா உங்ககிட்ட வந்துட்டு அட்மிட் கார்டு அப்படி இல்லைன்னா வேலிட் கால் லெட்டர் இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு போட்டோ ஐடென்டி ப்ரூஃப் கேட்கறாங்க. அதே மாதிரி போட்டோ காப்பியும் கேட்கறாங்க. அதாவது நம்ம கையில என்ன ப்ரூஃப் கொண்டு போறோமோ அதோட ஒரிஜினல் ஜெராக்ஸ் ரெண்டுமே கொண்டு போகணும். போட்டோ ஐடி ப்ரூஃபுக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு, பாஸ்போர்ட் சொல்லிட்டு இங்க கொடுத்துருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ்ல ஏதாச்சும் ஒண்ணு மட்டும் கொண்டு போங்க. இதுதான் பாத்தீங்கன்னா போட்டோ ஐடி ப்ரூஃபுக்காக கேட்கறாங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு பாத்தீங்கன்னா, அதாவது உங்களோட இன்டர்வியூ அப்ப பாத்தீங்கன்னா நீங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகணும் அப்படின்னா உங்களுடைய இன்டர்வியூ கால் லெட்டர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க ஆன்லைன் அப்ளை பண்ணதுக்கான அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து கொண்டு போகணும். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்துக்காக பாத்தீங்கன்னா உங்களுடைய 10th மார்க் ஷீட் கேட்கறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஐடென்டி வெரிஃபிகேஷனுக்காக உங்களோட போட்டோ ஐடி ப்ரூஃப் கேட்கறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய குவாலிஃபிகேஷன், அதை நீங்க என்ன முடிச்சிருக்கீங்களோ அதுக்கான சர்டிபிகேட். அதே மாதிரி எஸ்சி, எஸ்டி, ஓபிசி பிரிவினரா இருந்தாங்கன்னா அதுக்கான கம்யூனிட்டி சர்டிபிகேட். அதே மாதிரி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா அதையும் நீங்க கொண்டு போற மாதிரி இருக்கும். சோ இங்க கேட்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு வெரிஃபிகேஷன் அப்ப உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகணும். இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ipa.nic.in இந்த வெப்சைட்ல தான் போயிட்டு நம்ம ஆன்லைன்ல அப்ளை பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது ஜாப் லேட்டா சர்ச் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.